என்னோட வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வேக்கன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நான் போடுற வேக்கன்சிக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு படித்து முடித்த கேண்டிடேட் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்கை கொடுத்து அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற குரூப் 1A. குரூப் 1Aக்கான வேகன்சி தான் பார்க்க போகிறோம். மொத்தமே 2 வேகன்சி தான் காலியாக இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். இது கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 1A. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 1 ஏப்ரல்லே கொடுத்துட்டாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் கடைசி டேட் 30th ஏப்ரல் 2025 11:59 PM வரைக்கும் இருக்குது. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ, ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, இதில் ஏதாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிறது 5th மேலேருந்து 7th மே வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு இப்போவே டேட் கொடுத்துட்டாங்க. 15th ஜூன் காலையில் 9:30லேருந்து ஆஃப்டர்நூன் 12:30 வரைக்கும் உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்கும். இதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுறவங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்குது. மெயின் எக்ஸாமினேஷன் டேட் இப்போ தரல, ஸோ பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி 2 ஓப்பனிங் தான் காலியாக இருக்குது. என்ன போஸ்டிங் அப்படின்னா அசிஸ்டண்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட். ஸோ இது அசிஸ்டண்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், போஸ்ட் கோடு 1009. 2 ஓப்பனிங் தான் இருக்குது. இதில் ஏஜ் க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் அப்படின்றது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 34ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு 44ம், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 50யும், விடோவுக்கு 39ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கேட்டகரி வைஸ் மாறுது. டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் ப்ரூஃப் நீங்கள் எஸ்எல்சி என்ன 12th மார்க் ஷீட் சப்மிட் பண்ணோம். அப்படி இது இல்லை எங்ககிட்ட அப்படின்றவங்க நீங்கள் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி, சயின்ஸில் டிகிரி வாங்கியிருக்கணும், இல்லை இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ஸோ சயின்ஸ் டிகிரி அப்படின்னும் போது ஃபாரஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜியாலஜி, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர். ஸோ இன்ஜினியரிங்கில் என்னென்ன பண்ணியிருக்கலாம்? அக்ரிகல்ச்சர், ஆர்ட், சிவில், கெமிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், என்விரான்மெண்டல் சயின்ஸ், வெட்டினரி சயின்ஸ். ஸோ இத்தனை படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் ஒரு வேளை கேண்டிடேட் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக் படிச்சிருந்தா அவங்க 12th இல்லை 10th பியூசிலையோ பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படித்தவங்களாம் இருக்கணும். அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னும் போது ஹைட் வெயிட் கொடுத்துருக்காங்க. மேலுக்கு 163 சென்டிமீட்டர் ஹைட்டு, ஃபீமேலுக்கு 150 சென்டிமீட்டர் ஹைட்டு. ஸோ செஸ்ட்டு மேலுக்கு 84, ஃபீமேலுக்கு 79. எக்ஸ்பேன்ஷனில் 5, ரெண்டுக்குமே 5 தான். நாலேஜ் முக்கியமாக தமிழ் நாலேஜ் அடிக்குவேட் நாலேஜ் இருக்கணும். எஸ்எல்சி இல்லை 12th ஸ்டாண்டர்ட், டிகிரி, பிஜி இதில் அதுக்கான ப்ரூஃப் இருக்கணும். நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் படித்ததுக்கான ப்ரூஃப் இருக்கணும். அதை நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது எக்ஸாமினேஷன் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம். அதில் பாஸ் பண்ணுறவங்க, அதில் மெரிட்டில் வரவங்களுக்கு ஒரு மெயின் எக்ஸாம், அதுக்கப்புறம் ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்குது. இது இல்லாமல் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் அவங்க இதை வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 100 ரூபா தான் எக்ஸாமினேஷன் ஃபீஸு. இது ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது அந்த 100 ரூபாயை நீங்கள் கட்டுறீங்க, ஆன்லைன் மோட்லேயே கட்டிடுங்க. ஸோ அதில் மெரிட்டில் வரவங்களுக்கு மெயின் எக்ஸாம் போகணும். மெயின் எக்ஸாமினேஷனுக்கு ₹200. அது அப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க மெயின் எக்ஸாம் டேட் அப்போ. அதுக்கான விண்டோ அப்போ ஓப்பன் ஆகும். நீங்கள் அப்போ போய் அந்த 200 ரூபாயை நீங்கள் கட்டிடலாம். அதே மாதிரி ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷன் போடுற அந்த வெப்சைட் TNPSC exams.in. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். நீங்கள் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இது கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 100 பேஜுக்கு மேலே போகுது. அதில் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும்,
உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி ஃபார்மேட் எப்படி இருக்கணும் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த லிங்க்கை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ் அப்படியே வரும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த அஃபிஷியல் லிங்க்கில் மாத்திரம் போய் அப்ளை பண்ணுங்கள். வேறு எந்த லிங்க்குக்கும் போயிடாதீங்க. நீங்கள் டிஎன்பிசி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போனீங்கன்னாவே அங்கேயே நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஈஸியாக போகிறதுக்காக தான் நான் இந்த வெப்சைட் லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் ஏஜ் க்ரைட்டீரியாவும் இருக்குங்க. தவறாமல் அப்ளை பண்ணுங்கள். பெஸ்ட் ஆஃப் லக் கைஸ். தேங்க்யூ.